ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம் தானே பாக்குறீங்க, டாடா ஷோரூம் தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டாடா ஏஐடி ஆக்சஸ் ஷோரூம்ல தான் இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்லயே ஒரு மெயினான பிரான்ச். டாடாக்கு வந்து ஒரு மெயினான பிரான்ச் சொல்லலாம். எல்ஐசி பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாடா ஷோரூம் இருக்கும். மவுண்ட் ரோடு அண்ணா சாலை தான் உங்களுக்கு வந்து இந்த ஷோரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. இதோட மோர் கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் வந்து லொகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு டீலர்ஷிப், நல்ல ஒரு சர்வீஸ் வேணும்னா இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம உள்ள போலாம். தானே பாக்குறீங்க, நீங்க நினைச்சது தாங்க. ஆல் நியூ டாடா ரேசர் எடிஷன், அதாவது டாடா அல்ட்ராஸ் ரேசர் எடிஷன் பக்கத்துல தான் நிக்கிறோம். நியூலி லான்ச், இப்பதான் வந்து வண்டி லான்ச் ஆயிருக்கு. இதை பத்தின டீடைல்டு ரிவ்யூ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வண்டியை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. R1, R2, R3 அப்படின்ற 3 வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக் வைஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜின் வைஸும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து நார்மல் அல்ட்ராஸ்க்கும் இந்த ரேசிங் அல்ட்ராஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அண்ட் வந்து இதுல என்னென்ன மாட்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரேசிங் ஸ்போர்ட் லுக் எப்படி இருக்கு, அண்ட் வந்து இந்த ரேஸ் ட்ராக்குக்காக டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ESP வந்து இந்த வண்டியில யூஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். ஸோ வந்து நீங்க வந்து ட்ராக்ல வந்து ஹையர் ஸ்பீடு போகும்போது இது பயங்கரமா வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இப்போ வந்து இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலர் ஆப்ஷன் வருது. நம்ம கிட்ட பர்டிகுலரா இருக்கிறது வந்து இப்போ பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டாப் மாடல் R3 வேரியன்ட். இது பாத்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித் பிளாக் காம்பினேஷன்ல இந்த பினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு என்ன கலர் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரே வித் பிளாக் அண்ட் வந்து ஒயிட் வித் பிளாக் வந்து காம்பினேஷன்ல 3 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. இதுல என்ன வந்து இந்த ரேசர் எடிஷன்ல நார்மல் அல்ட்ராஸ்க்கும் என்ன கலர் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இங்க வந்து ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 ஒயிட் கலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து டாப்லயும் வந்து உங்களுக்கு வந்து 2 ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. அண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேசி லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த 2 ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து ஆடடா வருது. பேஸ் வேரியன்ட்ல வந்து கிடையாது, மிட் வேரியன்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து வருது. அண்ட் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பேஸ் வேரியன்ட்ல இருந்தே உங்களுக்கு வருது. அண்ட் ஆல்சோ வந்து கூல்டு சீட்ஸ், உங்களுக்கு வந்து கூல்டு சீட்ஸும் வந்து உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட்ல இருந்தே வருது. இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து கூலிங் சீட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இது ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும் போது நார்மல் அல்ட்ராஸ் மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து நார்மல் அல்ட்ராஸ் மாதிரி அதே ஒரு கிரில்ஸ் அண்ட் சென்டர்ல வந்து அப்டேட்டட் டாட்டாவுடைய லோகோ. உங்களுக்கு வந்து R3 வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு வந்து நார்மல் வேரியன்ட்டுக்கும் டாப் வேரியன்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ்லாம் பெருசா கிடையாது. உங்களுக்கு வந்து டாப் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமரா வந்துடும். ஃபுல் சரௌண்ட் கேமரா, லெஃப்ட் ரைட்டு எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு கேமரா வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கேமரா வந்துருது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷன், நல்ல ஒரு ஏர் வென்டிலேஷன், நல்ல ஒரு பெரிய ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே உங்களுக்கு வந்து இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைட்டிங்ஸ் பத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து லைக் ஹாலோஜன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை பீம், லோ பீம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலோஜன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் கார் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்இடியில யூஸ் பண்ணியிருந்தா வந்து டாடா வந்து இன்னுமே வந்து பெனிஃபிட்டா லைக் வந்து இன்னுமே கொஞ்சம் லுக் வந்து பில்ட் பண்ணி இருக்கும்னு அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ஹாலோஜன் யூஸ் பண்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. கொஞ்சம் எல்இடி யூஸ் பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கான சென்சார்ஸ் வந்து இங்க வந்துருது. லைக் வந்து இந்த காரோடைய மேஜர் அப்கிரேட்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்டியர் லுக் கொடுக்கறதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜர் அப்கிரேட். அப்படியே வந்து நம்ம சைட் ப்ரொஃபைல் போயிட்டு என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா நம்மள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேசர் அப்படின்ற பேட்சிங் தான். உங்களுக்கு வந்து சுத்தியுமே வந்து உங்களுக்கு ரேசர் பேட்சிங் வராது. இந்த சைட்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரேசர் அப்படின்ற பேட்சிங் வந்து உங்களுக்கு வருது. அண்ட் வந்து இது வந்து டூயல் டோனான்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு சில்வர் வித் பிளாக் காம்பினேஷன்ல ஒரு டூயல் டோன் அலாய் வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இதுலயும் ஒரு டிசப்பாயிண்ட், பிரேக் கேலிப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். லைக் வந்து ஒரு ரெட் கலர்லயோ இல்ல வந்து ஒரு இதுக்கு பாடி கலர்ல ஆரஞ்சு கலர்லயோ வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்டியரா இருந்திருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல 2 மட்டும் தான் வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்ல வந்து உங்களுக்கு ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் எஃபிஷியன்டா இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு டிஸ்க்கு வந்து அவங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய காம்படிட்டர்ஸ்க்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ஒரு டிஸ்க் பிரேக் வைக்காது, கேலிப்பர்ஸ் வந்து பெயிண்டிங் பண்ணது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த
இங்க பாருங்க, இவங்க வந்து பெயிண்ட்டுக்கும் நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கு. இந்த பிளாக் கலர் இதுக்கும் வந்து இந்த இதுவும் வந்து கேப் இருக்கு. இது என்னன்னா ஒரு கம்பெனி, ஒரு அஃபிலியேட்டட் கம்பெனில வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணி வர மாதிரியே இல்லை. இது வந்து ரீபெயிண்டிங் ஷாப்ல கொடுத்து ரீபெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாடா இஸ் குட் பிராண்ட், நான் அது இல்லைன்னு சொல்ல. பட் வந்து அந்த ஃபினிஷிங் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். பட் வந்து இங்க பாருங்க, இந்த பெயிண்ட் எல்லாம் எவ்வளவு நாள் வரும்னு தெரியல. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி, பெயிண்ட் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், அதுதான் சொல்றேன். பட் வந்து சைட் ப்ரொஃபைல் பார்க்கையில உங்களுக்கு வந்து அல்ட்ராஸோட அதே ஒரு மஸ்குலர் ஒரு டிசைன்ல தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒன்னு வந்து நான் மிஸ் அவுட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆரோ டிசைன்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏரை வந்து ஈஸியா கட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆரோ டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஏர் வந்து கட் பண்ணி போகும்போது இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பயங்கரமாவே இருக்குன்னே சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, சைட் லைன்ஸ் பாருங்க அப்படியே கண்டினியூ ஆகுது. அண்ட் இது பாத்தீங்கன்னா குரோம்ல இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், குரோம் ஆர் டார்க்ல வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ வந்து ஒரே இதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட்ல வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்கன்னா வந்து டிரைவர் விசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் மிரர்ஸ் பத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சைடு கேமரா வர வருது, இல்ல ரைட் கேமரா வர வருது. வித் வந்து இண்டிகேட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்துடும். ஓகேங்களா, இது வந்து அந்த டார்க் தீம்லயே வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோடைய ஃபினிஷிங் பத்தி காட்டுறேன், கொஞ்சம் இங்க வாங்க. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டே இருந்தேன் பாத்தீங்களா, இங்க பாருங்க ஃபினிஷிங் இன்னுமே கொஞ்சம் டாடா வந்து கான்சென்ட்ரேட் கண்டிப்பா பண்ணணும். பில்ட் குவாலிட்டி என்னதான் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா டாடா இஸ் த பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இங்கேயும் கூட அந்த ரப்பர் பீடிங்ல உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கம்மியா இருக்கு. அண்ட் ரூஃப் பாத்தீங்கன்னா வந்து ரூஃப்லயும் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து இது ஒரு ஸ்டிக்கரிங்கா இல்ல வந்து ஒரு பெயிண்டடா அப்படின்றதே ஃபீல் பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஆண்டனா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஷார்பின் ஆண்டனா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இங்க உங்களுக்கான ஸ்பைட்ஸ் வயர்லெஸ்ஸே வந்துட்டு உங்களுக்கு வந்துருது. டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷிஃப்ட்ல இருக்க மாதிரி வந்து இந்த மேல ஓப்பனிங் டைப்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் தட்டுமே வந்து குவாலிட்டி வைஸ் ஓகே, பில்டு குவாலிட்டி பக்கா. பட் வந்து அந்த டோர் தட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து சரியா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சென்ட்ரலைஸ்டு லாக்கிங்கும் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா கொடுத்துருக்கலாம். அப்படியே பேக் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாய்லர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் தீம்ல வந்து ஒரு ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டிஃபாகர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்துருது. அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருது. அண்ட் டாட்டாவோட ஒரு அப்டேட்டட் லோகோ. அண்ட் பேக் டெயில் லைட் பத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு ஹாலஜன்ல தான் வருது. அண்ட் அல்ட்ராஸோட பேட்சிங் வந்து உங்களுக்கு இங்க வந்துருது. இந்த ரெண்டு லைட்டுக்கும் நடுவுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார்க் தீம்ல வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. அதுக்கு நடுவுல வந்து ஒரு இலுமினேட்டட் டாட்டாவுடைய லோகோ. ஓகேங்களா, அண்ட் அப்படியே கீழே வந்தோம்னா உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் வந்தது, பேக் சென்சார்ஸ் வந்தது. அண்ட் எக்ஸாஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூயல் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ரெண்டா ஸ்பிளிட் ஆகி வர எக்ஸாஸ்ட். பட் இதுல என்னன்னா டாடா வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு எக்ஸாஸ்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியரா கொடுத்துருக்கலாம். லைக் வந்து ஸ்பாய்லர்ஸ் இன்னும் கொஞ்சம் டார்க், லைக் வந்து கலர் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணி கொஞ்சம் வந்து கிராபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி, அண்ட் வந்து பம்பர்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான பம்பர் ப்ரொவைட் பண்ணி, அண்ட் வந்து ஒரு எக்ஸாஸ்டும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்போர்ட் எடிஷனுக்கு ரேசர் எடிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல காம்பினேஷனா இன்னும் சேல்ஸ் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். பட் வந்து நான் இன்ஜின் வைஸ் குறை சொல்ல, இன்ஜின் நல்லா தான் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பட் வந்து அவுட்டர் லுக் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டாடா வந்து பெட்டரா கிராபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி அண்ட் வந்து பம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்டீரியர் போய் என்னென்ன மார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. உள்ள போகலாம், ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, பேனல் கேப்ஸ் பாருங்க, இதுதான் சொன்னேன். லைக் வந்து டாடா இஸ் எ குட் பிராண்ட், குட் சேஃப்டி, 5 ஸ்டார் ரேட்டிங், நல்ல சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்காங்க, குட் இன்ஜின் ஆப்ஷன். பட் வந்து இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா டாடா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்க பாருங்க பேனல் கேப்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா இன்னுமே கொஞ்சம் வந்து அல்ட்ராஸ் ரேசரோடைய ரியர் ப்ரொஃபைல் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். இதுல பார்த்தோம்னா லைக் ஹெட்ரூம் கூட ஓகே தான், கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. எனக்கே வந்து தட்டுது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹெட்ரூம் வந்து கம்மியா தான் இருக்கு.
அண்ட் தை சப்போர்ட்லாம் குறையலைங்க, பக்காவா கொடுத்துருக்காங்க. குஷனிங் ஆகட்டும், அதோட ஸ்டிச்சிங் குவாலிட்டி ஆகட்டும், அதோட ஃபினிஷிங் சீட்டிங்ல வந்து உங்களுக்கு குறையில, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து சீட்டை வந்து ரெக்ளைன் பண்ணல, ரெக்ளைன் பண்ணா கொஞ்சம் இவ்வளோ கேப் இருக்கும், ஓகே தான் கொஞ்சம். அண்ட் இங்க வந்து உங்களுக்கான ஏசி வென்ஸ் வந்து இங்க வந்துருது. அண்ட் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் சப்போர்ட் வந்து இங்க வந்துருது. அண்ட் ஏதாவது கார்டு வேலெட் ஏதாவது இங்க வைக்கிறீங்கன்னா நீங்க வந்து இங்க வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு லெதர் ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் சின்னதா ஒரு மொபைல் ஃபோல்டர் வைக்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி பத்தி பார்த்தோம்னா டாடால என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டா எல்லா கார்லயும் வந்துருது. அந்த சேஃப்டி வந்து பில்டு குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அது இல்லாம வந்து உங்களுக்கு சைல்டுக்கு வந்து ஐசோஃபிக்ஸ் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்காக வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டியா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல வந்து கீழே போயிடும். இதுல வந்து நல்ல ஒரு சூப்பரான வந்து ஒரு ஹேண்ட் ரெஸ்டாவே கொடுத்துருக்காங்க. லைக் வந்து கரெக்டா இருக்கு, கரெக்டா சூட் ஆகுது அந்த ஹேண்ட் ரெஸ்ட். அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பேக்ல வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரேஜ். ஓகேங்களா, இவ்வளவுதான் பேக்ல சொல்லணும்னா. அப்படியே வந்து மிஸ்டர் ராகுல் இங்க வாங்க, இங்க உட்காருங்க. சோ நான் மட்டும் சொன்னா பத்தாது, இவரையும் கேட்டு பார்ப்போம். சோ உட்கார எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுளா இருக்கு. தை சப்போர்ட் என்னோட வந்து இவர் கொஞ்சம் பல்கா இருக்காரு. சோ உள்ள ஏறதுக்குலாம் எப்படி இருக்கு ராகுல்? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே, சோ வந்து இது வந்து 90 டிகிரி வந்து டோர் வந்து திறக்குது. அதனால வந்து ஈவன் நீங்க வந்து பல்கா இருந்தாலும் உள்ள ஏறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ராகுல் சொல்றாரு. சோ தை சப்போர்ட் எப்படி இருக்கு? ஃபுல்லா கவர் ஆகுதா இல்ல வந்து இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது ஃபீல் ஆகுதா? இல்ல, ஓகே. ஸோ பல்கா இருந்தாலும் சரி, நீங்க வந்து தின்னா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் கரெக்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து ஃபியூல் டேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைடு இருக்கு, வாங்க சொல்றேன். இப்போ வந்து வண்டியோடைய ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அண்ட் மைலேஜ் வந்து நம்ம சொல்லிடுவோம். இப்போ வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து 19 kmpl, நல்ல ஒரு மைலேஜ். ஒரு ரேசர் கார்ல 19 kmpl மைலேஜ்ன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் இந்த வண்டியோட பிரைஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து நான் வந்து ஆன் ரோடு காஸ்ட் சொல்ல போறது இல்லை, எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். எக்ஸ் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா வந்து R1, R2, R3 3 வேரியன்ட் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து R1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11.59 லேக்ல இருந்து வருது. அண்ட் வந்து டாப் மாடல் வந்து உங்களுக்கு வந்து 12.59 லேக், அரௌண்ட் வந்து ஒரு 12 லேக் பட்ஜெட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு சேஃபஸ்ட் ஒரு ரேசர் கார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 லேக்ல வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிடும். இதே வந்து நீங்க வந்து i20 N-line அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 லேக் தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இருக்கும். பட் வந்து ஒரு டாப் மாடலே வந்து உங்களுக்கு வந்து 12 லேக்ஸ்ல வந்து ஃபினிஷ் ஆயிடும் ஒரு ரேசர் காரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன்டீரியர் போலாம். இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி டோர் பார்த்துடலாம். டோர் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன் டச் இல்லை, டச் பவர் விண்டோ வந்து உங்களுக்கு வந்துடுது. இங்க வந்து உங்களுக்கான ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது, இங்கேயும் வந்து உங்களுக்கான ஸ்பீக்கர்ஸ். அந்த ரேசிங் எடிஷனை வந்து இண்டிகேட் பண்ற விதமா இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு டார்க் தீம்ல வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்தது. அண்ட் இங்க வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். ஓகேங்களா, இதுதான் டோரு. அந்த டோருமே கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இங்கெல்லாம் பாருங்க ரப்பர் பீடிங் அன்ஈவனா இருக்கு உங்களுக்கு. அப்படியே உள்ள உட்காந்து பார்ப்போம். உள்ள வந்தோம்னா உங்களுக்கு வந்து 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ வந்து நீங்க வந்து ஈஸியா ஏறி இறங்கலாம். இங்க பாருங்க 90 டிகிரி ஓப்பன் ஆகுது, நீங்க வந்து ஈஸியா ஏறி இறங்கலாம். அண்ட் வந்து இந்த இதுல வந்து டார்க் தீம்ல வந்து உங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட்டீஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து ஆரஞ்சு கலர் இருக்குங்களா, இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டிப்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகுது. இந்த வந்து இந்த கியர்ஸ், இந்த ஏசி வென்ட்ஸ் எல்லா இடத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங் இதுல கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஸ்கிராச் ஆகுமா என்னன்னு தெரியல. இது வந்து ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஓப்பன் ஆகணும்னா இது ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஸ்லோவா அப்படியே இறங்குது. ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு மேல வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து கூல் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். இங்க வந்து நீங்க வந்து பில்ஸ் அப்படிலாம் வச்சுக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு வந்து கூல் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வாங்க, நான் வந்து அந்த பக்கம் வரேன். ஸோ உள்ள வந்தோம்னா இந்த சீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த இந்தியன் சம்மருக்கு பயங்கரமா இருக்கு வெயில், அதுக்கு வந்து இந்த கொடுத்தது ரொம்பவே நல்ல ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். அண்ட் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு ரேசர் அப்படின்ற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் அப்படியே உள்ள வருவோம். வந்தோம்னா உங்களுக்கு வந்து டில்ட் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
டெலஸ்கோபிக் கிடையாது, டில்ட் ஸ்டேரிங் தான். தட்டுமே டோர் குவாலிட்டி ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்படியே கியருக்கு வருவோம். கியர் வந்தோம்னா வந்து ஓகே தான். லைக் வந்து அந்த அல்ட்ராஸ்ல இருக்க அதே மாதிரி கியர் ஆப்ஷன். லைக் வந்து இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிளா கேட்டிங்கன்னா ஆமாம் அட்ஜஸ்டபிள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபீச்சரு. நீங்கள் வந்து சீட் எவ்வளோ ரெக்லைன் ஃப்ரண்ட்ல பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் ஹையர் எண்ட்லேயே இதெல்லாம் கொடுக்கறது இல்லை, பட் வந்து இந்த டாட்டால இது கொடுத்தது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம். அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட்டு. அண்ட் டாட்டா கீ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டாட்டாவோட கீ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெப்பியான கீ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்க வைக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குரோம் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்துருது. பேஸ் வேரியன்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆம்பியன்ஸ் லைட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பாடி அவுட்லைன் இந்த ஆரேஞ்சை வந்து இண்டிகேட் பண்ணுற விதமாக வந்து உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர்லேயே வந்து உங்களுக்கு ஆம்பியன் லைட்டிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த கார்னர்ஸில். அண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து ஏசியில் வந்துடும். அண்ட் வந்து 12 வோல்ட் வந்து அவுட்லெட் உங்களுக்கு வந்து ஏதாவது இன்கேஸ் ஆஃப் எனி வேக்கம் கிளீனர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் வந்து இது சின்னதாக சும்மா ஒரு டம்மி, ஓகேங்களா? அவ்வளோதான் இது ப்ரொஃபைலு. ஓகே. அண்ட் அப்படியே ஸ்டேரிங்க்கு வருவோம். ஸ்டேரிங் வந்தோம்னா நார்மலாக வந்து அல்ட்ராஸில் இருக்க அதே ஸ்டேரிங் தான். பட் வந்து இதில் வந்து கொஞ்சம் கிரிப்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நார்மல் அல்ட்ராஸ்க்கும் இதுக்கும் கிரிப்னஸ் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் இண்டிகேட் பண்ணுற விதமாக இந்த இதில் ஸ்டிச்சிங்கை வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான். ஸ்டேரிங் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. பட் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து வண்டி வந்து ஹையர் ஸ்பீடு போகும்போது நீங்க வந்து ஸ்டேரிங்ல இருந்து கை எடுத்தா ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து டாடா வந்து சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். அண்ட் அப்படியே சென்டர்ல வந்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 3 லேயர் டேஷ்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க வந்து ஆரஞ்சு, பிளாக்கு அண்ட் சில்வர் 3 கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு டாப் நாச்சான ஒரு டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து அல்ட்ராஸோடைய ஒரு பிராஜிங் இது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹசார்ட் லைட் வந்து உங்களுக்கு வந்துருது. அண்ட் இங்க வந்தோம்னா இங்க வந்து உங்களுக்கு மிரர்ஸ் கிடையாது, நார்மல் தான். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, இன்ஜின் ஆன் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன். எதுக்கும் பிரேக்ல கால் வச்சுக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோ பாருங்க டாட்டாவோடைய அந்த கிராஃபிக்ஸ் லைக் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வால்யூம் அட்ஜஸ்ட் எங்க ஏதோ இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வண்டி ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10.25 இன்ச் வந்து சென்டர் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து வால்யூம்கான கண்ட்ரோல்ஸ், சேனலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதுல க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லைக் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ரேசிங் எடிஷன். ஒரு மேனுவல் கொடுத்தது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து வண்டியோட கன்சோல் பார்க்கலாம். கன்சோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆர்பிஎம் மீட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ஃபினிஷிங்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடா மீட்டரும் உங்களுக்கு டிஜிட்டலில் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஆர்பிஎம் மீட்டரும் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் வந்துரு. அண்ட் விசிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டான ஒரு விசிபிலிட்டியில் இருக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 6 ஏசி வெண்ட் வந்து வண்டியில் வந்து வந்துடும். அண்ட் சென்டர் டிஸ்பிளேல உங்களுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் வந்து வண்டியோடைய ஹாரன் பார்க்கலாம், ஒரு நார்மலான ஹாரன். ஓகே. அண்ட் அப்படியே இங்க வந்தோம்னா உங்களுக்கான சன்ரூஃப் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சன்ரூஃப் கொடுத்தது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் வந்து லைட்டிங் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவா இருக்கும். வண்டி வந்து எப்படி சொல்றதுனா லைக் வந்து கொஞ்சம் கேபின் வந்து கொஞ்சம் அடைச்சு வச்ச மாதிரி தான் இருக்கு. லைக் வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு டார்க்கா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த சன்ரூஃப் கொடுத்தது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இதோட இன்டீரியர்ஸ். நம்ம டீட்டெயில்டா பார்த்துருப்போம்னு நம்புறோம். அடுத்து வந்து நம்ம வந்து இன்ஜின் அண்ட் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். பார்த்தோம்னா பானட்டோடைய ஹூட்லேயும் வந்து உங்களுடைய வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கான லாக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேக்கிங் பண்ணிக்கலாம்.
இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா 118 bhp அண்ட் 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன், தெரியாமல் கை வச்சிட்டேன், சூடாக இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 சிலிண்டர்லேயே வந்து உங்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸான் இன்ஜின் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் அப்கிரேடு இந்த இன்ஜினில் தான் உங்களுக்கு வந்து மார்ச் பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸானோட இன்ஜின் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டர்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு பவர் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ஒரு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பெட்ரோல் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.2 லிட்டர் வந்து வருது. இதுவே நீங்க வந்து டீசலுக்கு போறீங்கன்னா வந்து உங்களுக்கு 1.5 லிட்டர் வந்து உங்களுக்கு டர்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டர்போ யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து பவர் அண்ட் பிக்கப் வந்து சூப்பரா மேசிவா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இந்த இன்ஜின் பத்தி சொல்லும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பேக்கடா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அன்ஈவனா தான் இருக்கு. உங்களுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு மேபி ஈஸியா இருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் பக்காவா பண்ணியிருக்கலாம். இங்க பாருங்க, இந்த போல்ட் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போல்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் அல்ட்ராஸ்ல வந்து இங்க வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்டர் வந்துடும். அதை வந்து உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேப்புமே வந்து உங்களுக்கு எதுக்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டர்போ பைப் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்காக இது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ என்னடா ரேசர் எடிஷன் இன்ஜின் மாட் பண்ணியிருக்காங்க, ரேசிங் கார்னு சொல்றேன், என்ன மாட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டி வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் வைஸ் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணல. இன்ஜின் வைஸ் வந்து நெக்ஸான் வித் டர்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதுவாகவும் சொல்ல முடியாது. ஒரு டீசென்டான ஒரு பவர்ல வந்து உங்களுக்கு வந்து வண்டி இப்போ கொடுக்குது. அண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ரேசிங்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இஎஸ்பி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். ஸோ வந்து நீங்க வந்து கார்னரிங் பண்றதுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கான்பிடன்ஸ் இது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் வைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபர் சைட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டிஃபர் சைட் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணனால வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், வண்டியை வந்து கார்னரிங் பண்றது ஆகட்டும், வண்டி வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போய் பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 385 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டெப்தான வந்து ஒரு பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் கேரி பண்றதுக்கும் ஓகே, ஒரு டீசென்டான ஒரு ஹைட்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ஸ்டெப்னி வீல் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அலாய் வரல, நார்மல் ஸ்டெப்னி வீல் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கான டூல் கிட்டு எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து 60/40 ரெக்லைன் சீட் கிடையாது, நார்மல் தான். பட் வந்து அப்படியே வந்து நீங்க ரெக்லைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான பேக் ப்ரொஃபைல். அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல போயிட்டு வண்டியோட கன்க்ளூஷன் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வண்டி பத்தி என்ன சொல்லலாம்? டாடா இஸ் பேசிக்கலி ஏ குட் பிராண்ட். ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஆகட்டும், சேஃப்டி ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஐசோஃபிக் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டியில் வந்து உங்களுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சேஃப்டி வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அண்ட் ஸ்டெபிலிட்டியும் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இன்ஜினுமே வந்து பழைய அல்ட்ராஸோட கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுமே வந்து உங்களுக்கு பழைய அல்ட்ராஸோட உங்களுக்கு வந்து நல்லா பெட்டராகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாட்டால என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட் கார் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ரேசிங் ஆகட்டும், ஒரு சிட்டி ரைட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பக்காவா சூட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து i20க்கு செகண்ட் ஆப்ஷனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த டாடா அல்ட்ராஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ரேசிங் எடிஷன்ல நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான கார். ஸோ இந்த காரை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு கார் அண்ட் பைக் கண்டென்ஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர். பாய்.